ஏசப்பா கிருபையினால் பைபிளை ஒரு முறை முழுமையாக வாசித்து முடித்தேன். நான் வாசித்த எந்த வார்த்தையிலும் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் விரும்புகிறதாய் வாசிக்கல. மாறாக இப்படிப்பட்ட காரியங்கள் அவருக்கு அருவருப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தும் என்று உணர்ந்து கொண்டேன். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது என்ன சத்தியம்? வாசிக்கிறேன், கேளுங்க. ரோமர் 1 அதனுடைய 25வது வசனம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? சிருஷ்டிகராகிய அவரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை, அதாவது ஒரு மனிதனால் உண்டு பண்ணப்பட்ட, ஒரு மனிதனால் செய்யப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பை தொழுது சேவித்தார்கள் என்று. நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவருக்கு ரூபம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு ஒரு மனிதனால் உண்டு பண்ணப்பட்டு இயேசு என்று சொல்லப்படுகிற ஒரு ரூபத்திற்கு முன்பதாக நின்று அழுகிறோம், ஜெபிக்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம். இதெல்லாம் ஏசப்பாக்கு பிரியமான காரியங்களா? எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு வேதம் துணை நிற்கவில்லை, மாறாக எதிர்க்கிறது. நீங்கள் கேட்கலாம், தம்பி, இவ்வளோ நாள் நான் அப்படி தானே ஜெபிக்கிறேன், கடவுளினுடைய ஜெபத்திற்கு பதில் தந்தாரே என்று. நான் ஒன்று கேட்குறேன், இத்தனை ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஐஸ்வர்யம்னா என்னது? சமாதானம், சந்தோஷம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கா? சந்தோஷம் இருக்கா? மன நிம்மதி இருக்கா? இதெல்லாம் இருந்துன்னா உண்மையிலேயே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் தங்கி இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லாரும் அப்படி பண்ணுறாங்க, நானும் அப்படி பண்ணுகிறேன் என்றல்ல. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்க ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். வேதத்தை வாசிப்போம். எத்தனையோ சத்தியங்கள் அதில் மறைந்திருக்கிறது. அந்த வேத வார்த்தைகளை கை கொள்ள ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம். கர்த்தர் நம்ம ஒருவருக்கும் உதவி செய்வார். ஆமென்.